பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ விசுவாசிக்கிற எவனும் பதற மாட்டான். பதற்றம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த பதற்றம் வந்துகிறது. பாருங்கள், இந்த வார்த்தையை குறித்து இன்னும் சொல்லணும்னா, விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்குன்னா எந்த விஷயத்திலையும் அவசரப்பட மாட்டான் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை துவங்குகிறோம், ஒரு காரியத்தை முன்னெடுத்து நடத்த போகிறோம், ஒரு விஷயத்தை நம்ம மூலயமா கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார் அப்படின்னா அந்த விஷயத்தை பதற்றத்தோடு அல்ல, ஐயோ இது எப்படி நடக்கும், இது எப்படி என்ன ஆகும், இது ஃபெயிலியர் ஆகிடுமா, இல்லை நான் சரியில்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்காதபடிக்கு, அதே மாதிரி அவசரப்படாதபடிக்கு நிதானமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே இந்த பதற்ற நிலையிலிருந்து நாம் வெளியே வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எல்லா விஷயத்துலையும் எது எடுத்தாலும் பதற்றம், எது எடுத்தாலும் ஐயோ இது என்ன ஆகிடுமோன்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, இந்த காலை வேளையில் உங்கள் வீட்டை தேடி வசனம் வருகிறது பாருங்க. நீங்கள் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒழுங்கு கிரமமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவ காலமாகட்டும், கஷ்ட காலமாகட்டும், ஸோ நீங்கள் இணையாத போராட்டங்களாகட்டும், அந்த இடத்தெல்லாம் அவசரப்படாமல் நிதானமாக ஏன் இது வந்தது, எதற்காக இது நடந்தது, இந்த சூழ்நிலை நமக்காக ஏன் உருவாச்சு அப்படின்னு யோசித்து பதற்றம் இல்லாமல் நாம் நிதானமாய் செயல்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நாம் ஏன் பயப்படுறோம்னா, முன்ன காலத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது அப்போ நடந்துச்சு, அப்போ நம்ம வெட்கப்பட்டுட்டோமே, அப்போ நடந்ததை நம்ம அசிங்கப்பட்டுட்டோமே, நம்ம விழுந்துட்டோமே, அதே மாதிரியே இப்போ நடக்குது, ஒருவேளை நமக்கு இது நடந்துருமோ அப்படின்ற அவ்விசுவாசமும் இந்த இடத்துல வருது. ஹல்லேலூயா. அதனால தான் பதற்ற சூழ்நிலை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பதற்றம் வரும்போது நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கையே இல்லாமல் போயிடும், தடுமாற்றம் வந்துடும். இது நடக்கவே நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சின்ட்டு, இல்லைன்னா ஆசீர்வாதமே என் வீட்டுக்கு வராது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு போயிடுவோம். இல்லைனா ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தையே கொடுக்க மாட்டார் போல, இப்படியே தான் போகும் போல இருக்கு அப்படின்னு நம்ம அந்த சூழ்நிலையில் தள்ளப்படுவோம். திருமணமே நடக்காது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு போயிடுவோம். எப்போ சூழ்நிலைகள் வேறு விதமாய் நடக்கும்பொழுது, முன்ன காலத்தில் நடந்ததை வச்சு நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். இல்லை, முன்ன இருந்ததை விட இப்போ உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்படி யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பாருங்கள். என் தேவன் இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து நடத்தினார்ல, இனிமேலும் உங்களை சாட்சியாக நடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நீங்கள் பதற்றம் அடையாமல் திட்டமாய் தெளிவாய் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி எல்லாவற்றும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால விசுவாசிகளே, நீங்கள் பதற்றம் இல்லாமல் உங்கள் காரியத்தை நிதானத்தோடு அவசரப்படாமல் பொறுமையாய் செயல்படுங்க. பாருங்க, யோபுடைய நிலைமையில பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தான். ஆனால் இழந்த போதும் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம், அந்த உபத்திர வார்த்தைகள், கஷ்டமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிதானமாய் பேசினான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் நிதானமாய் பேசுகிறான் அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக பேசும்பொழுது பதற்றம் இல்லாமல் உங்கள் சூழ்நிலைகளை உங்களால் கடந்து வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பிள்ளையை ஆண்டவர் கேட்கும்பொழுது அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுகிறான், பதற்றமே இல்லாமல் கடவுள் நமக்கு பிள்ளையை கொடுத்தார், திருப்பி மறுபடியும் பிள்ளைகிட்ட ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தான். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்ற அந்த சூழ்நிலையை சரியாய் பயன்படுத்தினான். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த மோரியா மலையில் பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிறான், நெருப்பு கட்டை எடுத்துக்கிட்டு பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு அவன் மேலே ஏறுகிறான். அவன் ஏறும்பொழுது பிள்ளை கேட்குறான், அப்பா கையில் நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆடு பலி கொடுக்க ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, அப்போ பதட்டம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு அந்த விசுவாசத்துடைய உச்சத்தில் தான் கர்த்தர் அந்த இடத்துல அவரை நிலைநிற்க பண்ணினார், அவரை ஆசீர்வதித்தார், பிள்ளையை திரும்ப கொடுத்தார். ஸோ அந்த வேளையில் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தினார். உங்களுக்கும் சொல்லுகிறேன், பதட்டம் இல்லாமல் போங்க. கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எந்த சூழ்நிலையும் அவருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. ஐயோ என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, என் கண்ணு முன்னாடியே அழிகிறாங்களே, இவங்க சூழ்நிலை மாறி போச்சு, ஐயோ இது என்ன ஆகுமோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீடு போகிற போக்கே சரியில்லை, வேறு மாதிரி இருக்குது, சமாதானமே இல்லைன்ட்டு சில வார்த்தைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாருங்கள், மணி கோத்து வச்சுமே ஒரு மணி விழுந்ததுன்னா எல்லா மணியும் விழுந்து போகிற மாதிரி ஒரு பிரச்சனை எடுத்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் போகும். அதெல்லாம்
அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நிதானத்தோடு செயல்படுங்க. பதற்றம் இல்லாமல் நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், யோபு விசுவாசித்தார். ஸோ ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாம் அது நீதியாய் நடத்தினது போல நீங்கள் சூழ்நிலைகளை எதிரடையாய் பாருங்க, கர்த்தரை பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அஸ்திபாரமான கல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகையால அந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். ஆகையால விசுவாசத்தோடு உங்கள் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க, வேலையின் காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. ஸோ கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். விசுவாசியே, பதறாதே பதறாதே, கர்த்தர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட வேத வசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. பதற்றத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காலை வேளையில் ஆண்டவரே பதட்டப்படாதே என்று வாக்கு கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிதானத்தோடு அணுக கிருபை தாங்க. ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. தேவையற்ற பதற்றத்தை உண்டு பண்ணுகிற மற்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். சுற்றி ஆண்டவரே எல்லா இடத்திலும் கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தெய்வீக கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.